Welcome to everyone. In this video, we are going to see future tense and its categories with definitions and with examples for standard 11. We are also going to see three new words and its meanings. வணக்கம், நான் உங்கள் ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கான ஃபியூச்சர் டென்ஸ் அதனுடைய வகைகள் வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். அதோட 3 நியூ வேர்ட்ஸ் நியூ மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். And in this slide I have given the categories of future tense. First one பார்த்தீங்கன்னா simple future, second one future continuous, third one future perfect, fourth one future perfect continuous. Okay, now we are into the first category, that is simple future. Simple future na என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதனுடைய டெஃபினிஷன்னா அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது. ரெண்டாவது அந்த டெஃபினேஷன்லேயே அது சிம்பிள் ஃபியூச்சர்னால் அது எதுக்கு யூஸ் ஆகுது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டு இண்டிகேட் அன் ஆக்ஷன், கண்டிஷன், சர்க்கிம்ஸ்டான்ஸ், திஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு. அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு கண்டிஷன், ஒரு நிலைமை, ஒரு சூழல், அதை பற்றி சொல்கிறதுக்கு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் நமக்கு யூஸ் ஆகுது. அதுக்கான உதாரணம் பாருங்கள். சரண் வில் ரைட் அ போயம் டுமாரோ. சரண் நாளை ஒரு போயம் எழுதுவான். எப்போவுமே ஃப்யூச்சர்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஃப்யூச்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலம், அதாவது இனிமேல் நடக்கக்கூடிய செயல்களை, நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸு. அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்போட கூட வர்றது தான் ஹெல்பிங் வேர்ப். சரியா? ப்ளஸ் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த எக்ஸாம்பிளையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சரியா? பார்த்தீங்கன்னா வில் வருதா, ரைட் வருதா? ஸோ அங்கே என்ன வருது? வில் ப்ளஸ் ரைட்டுன்றது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்துடுதா? ஸோ இதுதான் சிம்பிள் ஃபியூச்சருடைய ஸ்ட்ரக்சர். நம்ம in this slide we are going to see about future continuous. Future continuous, from the title it is very evident that எதிர்காலத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை, செயல்களை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஃப்யூச்சர்னாலே எதிர்காலம் தான், கண்டினியூஸ்னாலே தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதனுடைய டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். டு இண்டிகேட் வாட் வில் பி கோயிங் ஆன் அட் சம் டைம் இன் த ஃப்யூச்சர். சரியா? வாட் வில் பி கோயிங் ஆன் அட் சம் டைம் இன் த ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன விஷயம் நடக்கும் அதை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க டு இண்டிகேட் பிளான்டு ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னது? எதிர்காலத்தில் நம்ம நடக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். சரியா? உதாரணம் பாருங்கள். சரண் வில் பி ரைட்டிங் அ போயம் வென் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ். சரியா? நல்லா கேட்டுக்குங்க. வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, தட் இஸ் ரைட்டுன்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அந்த வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டாலே அது கண்டினியூஸ் தான். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். வில் பி ப்ளஸ் ஐஎன்ஜி வேர்ப் ஃபார்ம். ஓகே ஓகே. நவ் இன் திஸ் ஸ்லைட் வி ஆர் சீயிங் அபவுட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறேன். டெஃபினேஷனில் ஃபஸ்ட்டு, திஸ் டென்ஸ் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஈவெண்ட் டுக் பிளேஸ். ரெண்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இல்லை, ரெண்டு செயல்கள். இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஈவெண்ட் டுக் பிளேஸ். ஒரு செயல் நடைபெற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செயல் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட டெஃபினிஷன். இப்போ அதுக்கான உதாரணம் பாருங்கள். சரண் வில் ஹாவ் ரிட்டன் அ போயம் பை த டைம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ். சரியா? அதில் பாருங்கள், சரண் வில் ஹாவ் ரிட்டன் அ போயம், அது ஒரு நிகழ்வு இல்லையா? ரெண்டாவது பை த டைம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ், அது ரெண்டாவது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு நிகழ்வும் ஒரே சென்டென்ஸில் வருது. சரியா? சரண் வில் ஹாவ் ரிட்டன் அ போயம், அவன் எழுதி முடிச்சிருப்பான், அது கம்ப்ளீட்டட். அதை டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்களா? பை த டைம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ், அவனுடைய நண்பர்கள் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ ஒரே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிகழ்வை சொல்கிறாங்க. சரியா? ஒரே சென்டென்ஸில் ரெண்டு நிகழ்வு சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு முடிஞ்சிருது. இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நவ் வி ஆர் இன்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்டையும் ஃப்யூச்சர் கண்டினியூஸையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது நான் ஏன் சொல்கிறேன்னா,
உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய புரிதல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்காக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட டெஃபினேஷன் இது. நல்லா கேட்டுக்கோங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்டையும் ஃப்யூச்சர் கண்டினியூஸையும் ஜாயின் பண்ணி வர்றது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். திஸ் டென்ஸ் யூஸ் டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் வில் ஹேவ் happened for some time and will not be completed yet at a certain point in the future. அது என்ன சொல்கிறாங்க? டு இண்டிகேட் an action that will have happened for some time and will not be completed at a certain point in the future. அது எதிர்காலத்தில் அந்த செயல் நடக்கும். அண்ட் வில் நாட் பி கம்ப்ளீட்டட், அது கம்ப்ளீட் ஆகிருக்காது. எப்போ? ஃப்யூச்சர்லேயே ஒரு சர்டன் பாயிண்டில். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும், அது எப்படி இருக்காது, அதே எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது கம்ப்ளீட் ஆகிருக்காது. சரியா? அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். சரண் வில் ஹாவ் பீன் ரைட்டிங் அ போயம் ஃபார் 4 days. சரியா? சரண் 4 நாட்களாக ஒரு போயம் எழுதி கொண்டு இருக்கிறான். சரியா? அப்போ பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு, அப்போது எதிர்காலத்திலே அந்த செயல் நடக்குது. ஆனால் அவங்க டெஃபினிஷனில் சொன்ன மாதிரி அவன் இன்னும் அந்த போயம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் என்ன ஆகலை, அது கம்ப்ளீட் ஆகலை. சரியா? அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ரக்சர் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டையும் ஃப்யூச்சர் கண்டினியூஸையும் ஜாயின் பண்ணி வர்றது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா, ஹாவ் ப்ளஸ் பீன், அந்த பீன் வந்தாலே என்ன டென்ஸு? பர்ஃபெக்ட் டென்ஸு. வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? கண்டினியூஸு. அப்போ வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். சென்டென்ஸில் பாருங்கள். வில் ஹாவ் பீன் ரைட்டிங் வருதா? வில் ஹாவ் பீன் வந்துருதா? ரைட்டிங், அந்த ரைட்டிங்கை தனியாக பிரித்தா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துடுதா? ஓகே. Now we are into the last final part of this presentation and this video. அதாவது 3 புது வார்த்தைகள், அதனுடைய மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை பேக் சேட். வழக்கமாக நம்ம என்ன பார்த்துருப்போம்? சேட் அப்படின்னு தான் பார்த்துருப்போம், அதாவது பேசுகிறது. இந்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சேட். பேக் சேட்னா என்னென்னா ரூடா சீக்கி ரிமார்க்ஸ் மேட் டு சம்மன் இன் அத்தாரிட்டி. அதாவது நம்ம வீட்டிலையோ இல்லை நம்ம அலுவலகத்திலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்மளை விட உயர்ந்த நிலையில் உயர்ந்த பொசிஷனில் இருக்கவங்கள இல்லை வயதில் பெரியவங்கள மதிக்காமல் ரூடாக மரியாதை இல்லாமல் பேசுறது, அதுக்கு பேர் தான் பேக் சேட்னு பேர். அதுக்கு உதாரணம் பாருங்கள். ஐ வாண்ட் நன் ஆஃப் யுவர் பேக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஐ வாண்ட் நன் ஆஃப் யுவர் பேக் சேட்னா என்ன அர்த்தம்? எனக்கு நீ மரியாதை கொடுக்காம பேசுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள். கேட்செட் அப்படின்னு பேர். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆர் அட்மிரேஷன், அதாவது மரியாதை, மதிப்பு, மரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய இன்னொரு வார்த்தை தான் கேட்செட்னு பேர். சரியா? அதுக்கான உதாரணம் பாருங்கள். ஹிஸ் பிஹேவியர் ஏர்ன்ட் ஹிம் லாட்ஸ் ஆஃப் கேட்செட். சரியா? அவனுடைய நடத்தை அவனுக்கு நிறைய மதிப்புகளை பெற்றுத்தந்தது. சரியா? Now we are into the last and final word. சரியா? டேகோ. டேகோன்னா என்ன அப்படின்னா a foreign person with dark skin. நம்ம உதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, வெள்ளைக்காரன் வெள்ளையர்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆளுகளை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான் டேகோ. அண்ட் ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ பீப்புள், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ இந்த ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். என்னுடைய வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் வீடியோஸ் பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் வில் ஆப்வியஸ்லி மோட்டிவேட் அஸ். எங்கள் டீமை உங்கள் கமெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் ஆல் த பீப்புள். மிக்க நன்றி.